அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருள் அசோக். இன்றைக்கி +2 ஃபிசிக்ஸில் மேக்னட்டிசம் அண்ட் மேக்னட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற சாப்டரில் மோஷன் ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிகிள் இன் அ யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இப்போ இந்த டாப்பிக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மாஸ் இருக்கக்கூடிய Q அப்படிங்கிற பாசிட்டிவ் சார்ஜை நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட். அப்போ இந்த Qங்கிற பாசிட்டிவ் சார்ஜை என்ன பண்ணுறேன்னா, யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டில், அதாவது யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்ட் B வெக்டார் with velocity V vector such that velocity is perpendicular to the magnetic field. ஸோ இந்த மேக்னட்டிக் ஃபீல்டில் Vங்கிற வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய ப்ளஸ் Q அப்படிங்கிற சார்ஜ் என்ன பண்ணுறேன், பர்பண்டிகுலராக நான் அலோவ் பண்ணுறேன். அப்படி அலோவ் பண்ணும்போது as soon as the particle enters into the field, இந்த பார்ட்டிக்கல் Qங்கிற பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல் யூனிஃபார்ம் மேக்னட்டிக்குள்ளே என்டர் ஆகும்போது என்ன பண்ணோம்னா, இதில் லாரன்ஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸோட டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பர்பண்டிகுலர் டு தி போத் திஸ் மேக்னட்டிக் ஃபீல்ட் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் திஸ் சார்ஜ் பார்ட்டிக்கல். சரிங்களா? பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், எங்கே ஒரு பாத் கிடைக்கும். அந்த பாத் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா சர்க்குலர் பாத்தாக கிடைக்கும். இதை தான் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வீடியோ அனிமேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். Changes the path of the charge in the magnetic field. At point L, the force Fb is perpendicular to V. This force bends the trajectory of the charge and it reaches M. At this point, the force pulls the charge inward, bending its path further, and the charge reaches the point N. The charge is acted upon by a constant centripetal magnetic force at every point of its trajectory. As the force is always perpendicular to its velocity and hence the displacement, the work done by the magnetic force on the charge is zero. The energy of the charge remains constant, and hence its speed also remains constant. Therefore, the magnetic force merely changes the direction of the velocity of charge and not its magnitude. As a result, the charge performs a circular motion within the field. Since the charge is now held, we say that the magnetic field can trap the charged particles. The above fact is true for the negative charge also. But the direction of the magnetic force acting on it is opposite to that given by the thumb in the right-hand rule. For circular motion, the centripetal force F is equal to mv squared over r. Here, the centripetal force is provided by the magnetic force Fb. Hence, qvb is equal to mv squared over r. இப்போ இந்த அனிமேஷன் வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டில் Qங்கிற சார்ஜ் என்டர் ஆகும்போது அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால் என்ன பண்ணுது, சர்க்குலர் மோஷனுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னோம். அப்போ அந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன படிச்சிருக்கோம், F வெக்டார் = Q V வெக்டார் கிராஸ் B வெக்டார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த சார்ஜ் பார்ட்டிக்கலில் எது மட்டும்தான் ஆக்ட் ஆகிருக்கு, நமக்கு லாரன்ஸ் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகிருக்கு. அப்போ ஆக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த சார்ஜ் பார்ட்டிக்கலில் இருக்கக்கூடிய நெட் ஃபோர்ஸோட மேக்னட்யூட் எவ்வளோ சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நெட் ஃபோர்ஸோட மேக்னட்யூட் இஸ் ஈக்குவல் டு சமேசன் I Fi இஸ் ஈக்குவல் டு Fm இஸ் ஈக்குவல் டு QVB அப்படின்னு சொல்லலாம். அப்போ QVB எப்படி எழுதணும் அப்படின்னா, அப்போது மேக்னட்டிக் ஃபோர்ஸோட வெக்டார் ஃபார்ம் என்ன சொல்லியிருக்கோம், F வெக்டார் இஸ் ஈக்குவல் டு Q V வெக்டார் கிராஸ் B வெக்டார். அப்போது V வெக்டார் கிராஸ் B வெக்டார் எப்படி எழுதுவோம், VB sin தீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. அப்போ தீட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும், 90 டிகிரி. ஏன்னா மேக்னட்டிக் ஃபீல்டுக்கு இந்த சார்ஜ் பாசிட்டிகளோட வெலாசிட்டி என்னது, பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருந்தது. அப்போது தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90. அப்போ சைன் 90 இஸ் ஈக்குவல்னு சொல்லி போட்டுக்கோம் 1. அப்போது த மேக்னட்யூட் ஆஃப் தி நெட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ சொல்லி எழுத முடியும், Fm இஸ் ஈக்குவல் டு QVB அப்படின்னு சொல்லி எழுத முடியும். ரைட். இப்போது இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால தான் நமக்கு என்ன கிடச்சிது, இங்கே இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் நமக்கு சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆக ஆரம்பிச்சிது. அப்போ சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்ன ஃபோர்ஸ் இருக்கணும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இருக்கணும். அப்போது சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன எது கொடுக்குறது, இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் அந்த சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கான சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்ன பண்ணுது, கொடுக்குது. அப்படி கொடுக்கறதுனால நமக்கு என்ன கிடச்சிது, இந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் அந்த யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்டில் ஒரு சர்க்குலர் ஆர்பிட்டில் என்ன சர்க்குலர் மோஷனில் ரிவால்வ் ஆகுச்சு. ஸோ அப்போ என்ன சொல்லிக்கலாம், அப்போது நமக்கு இங்கே கிடச்சிருக்கக்கூடிய இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸும் தென் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கணும், ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். ஏன்னா லாரன்ஸ் ஃபோர்ஸ் தான் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸுக்கு என்னவாக இருக்குது, காரணமாக இருந்தது. ஸோ அந்த ஈக்குவேஷன்ஸ் எப்படி எழுதிக்கலாம், இந்த லாரன்ஸ் ஃபோர்ஸ் QVB ஈக்குவல் டு
சென்டிமெண்டல் ஃபோர்ஸ் mv² r அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாங்களா. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், அப்படி சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகக்கூடிய சார்ஜ் பார்ட்டிகளோட ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ ரேடியஸ் r இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த டேர்ம் என்ன பண்ணிடும், ஈக்குவலுக்கு ரைட் சைடு வந்துடும். அப்போ எப்படி எழுதுவோம் நாம் அதை, அப்போ r இஸ் ஈக்குவல் டு mv/qb ஈக்குவல் டு mv அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், மாஸ் ஆஃப் தி சார்ஜ் பார்ட்டிகல் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் தி சார்ஜ் பார்ட்டிகல். அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி என்ன சொல்லுவோம், மொமெண்டம் ஆஃப் தி சார்ஜ் பார்ட்டிகல் சொல்லிக்கலாங்களா. அப்போ r இஸ் ஈக்குவல் டு p/qb அப்படி மாதிரி சொல்ல முடியும். அதை தான் இங்கேயும் கொடுத்துருக்கோம். b is equal to mv, the magnitude of the linear momentum of the particle. Let t the time taken by the particle to finish the one complete circular motion. இப்போது அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒன் கம்ப்ளீட் ரெவல்யூஷன் எடுத்துக்கணும், ஒரு கம்ப்ளீட் சர்க்குலர் மோஷன் நடக்கணும் அப்படின்னா எவ்வளோ டைம் பீரியட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ அந்த டைம் பீரியட் நான் என்ன பண்ணியிருக்கேன், டீன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். அப்போது இந்த டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், டிஸ்டன்ஸ் டிவைட் பை வெலாசிட்டி அப்படின்னு சொல்லலாமா. அதாவது வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் டேக்கன் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லியிருக்கோம். சேம் அதே தான் நீங்கள் கொஞ்சம் இன்டர்சேஞ்ச் பண்ணி டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருக்கோம், சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகிறதுனால அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன சொல்லிக்கலாம், டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், 2πr/v அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியும். ரைட். இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3.57 என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது எப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், அப்போ டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் டு 2πm/qb அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாங்களா. அதாவது என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா r இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி போட்டிருக்கோம் நாம் இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், r இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி போட்டிருக்கோம், p/qb அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போது இந்த 2πrல ஆருக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா p/qp அப்படிங்கிற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் டு 2πm/qb அப்படி மாதிரி கிடச்சிருக்கும். புரிஞ்சுது. இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா சைக்ளோட்ரான் பீரியட் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது இந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸோட ஃப்ரீக்வன்சி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது என்ன சொல்லியிருப்போம், த ரெசிப்ரோக்கல் ஆஃப் தி டைம் பீரியட் இஸ் நோன் அஸ் அ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அப்போது த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சார்ஜ் பார்ட்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம், f ஈக்குவல் டு 1/t அப்படி மாதிரி சொல்ல முடியும். அப்போ டைம் பீரியட் t இஸ் ஈக்குவல் என்ன சொல்லி படிச்சிருக்கோம், 2πm/qb அப்படி சொல்லி போட்டிருக்கோமா. அப்போ இந்த டைம் பீரியட் என்ன பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ f இஸ் ஈக்குவல் டு 2πm/qb அப்படின்னு சொல்லி போது qb என்ன ஆகிடும், அப்வர்டாக வந்துடும். அப்போது த ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு qb/2πm அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். இப்போது இந்த ஃப்ரீக்வன்சி பார்த்தோம் அப்படின்னா இப்போது இந்த சார்ஜ் பார்ட்டிகல் என்ன பண்ணுது, சர்க்குலர் பாத்தில் ரிவால்வ் ஆகுது. அப்போ ரிவால்வ் ஆகுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கும், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு எப்படி சொல்லி எழுதிக்கலாம், w இஸ் ஈக்குவல் டு 2πf அப்படின்னு சொல்லி எழுதலாமா. அப்போ இந்த லீனியர் ஃப்ரீக்வன்சி எஃப்க்கு பதிலாக என்ன பண்ணிக்கோங்க, இந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2π இன்ட்டு qb/2πm சொல்லி போடுமா. அப்போ இந்த 2π என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா இஸ் ஈக்குவல் டு qb/m அப்படின்னு சொல்ல முடியும். இப்போது இந்த ஃப்ரீக்வன்சியை தான், அதாவது இந்த ஈக்குவேஷன் நம்பர் 59 சொல்லியிருக்கோமா, அதே மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் 60 சொல்லியிருக்கோங்களா. அந்த ரெண்டு ஃப்ரீக்வன்சியும் தான் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் நாம், இங்கே 60 and 61 ஃப்ரீக்வன்சி qb/2πm அண்ட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு qb/m. இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை என்ன சொல்லிக்கலாம் அப்படின்னா சைக்ளோட்ரான் ஃப்ரீக்வன்சி ஆர் கைரோ ஃப்ரீக்வன்சி அப்படி மாதிரி சொல்ல முடியும். புரிஞ்சுதுங்களா. ரைட். இப்போ இந்த இதில் இந்த டைம் பீரியட், ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிலாம் கண்டுபிடிச்சிருக்குங்களா. இந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ. அது வெலாசிட்டியை டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணாது, வெலாசிட்டியோ ஆர் ரேடியஸோ டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் பாருங்கள், இப்போ ரேடியஸை பற்றி இது எதுவும் சொல்ல, தென் வெலாசிட்டி பற்றி என்ன பண்ணல, இந்த ஃப்ரீக்வன்சி சொல்ல. அதே மாதிரி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா qb/m அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இதை பொறுத்தவரை சார்ஜ் டு மாஸ் ரேஷியோ மட்டும்தான் டிபெண்ட் பண்ணுதே தவிர வெலாசிட்டியோ ஆர் ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் பாத்தையும் என்ன பண்ணல,
இது டிபெண்ட் பண்ணலை. புரிஞ்சுதுங்களா? ரைட். அதே இது இப்போ அந்த சார்ஜ் பார்ட்டிக்கலில் அந்த சார்ஜ் பார்ட்டிக்கல் இஸ் மூவ் இன் அ ரீஜியன் ஆஃப் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் such that its velocity is not perpendicular to the magnetic field, then velocity of the particle is split up into components. இப்போது என்ன சொல்லணும்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இந்த வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இல்லை அப்படின்னா அந்த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் என்ன பண்ணும், 2 காம்போனண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 காம்போனண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1 காம்போனண்ட் இஸ் parallel to the field while the other component is perpendicular to the field. அப்போது 2 காம்போனண்ட்டாக பிரியும் போது ஒரு காம்போனண்ட் ஃபீல்டுக்கு பேரலாகவும் இன்னொரு காம்போனண்ட் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் இருக்கும் அப்படிமா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி the component of velocity parallel to the field remains unchanged and component perpendicular to the field keep changing due to Lorentz force. அப்போது நமக்கு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வெலாசிட்டி பர்பண்டிகுலராக இல்லாத போது 2 காம்போனண்ட்டாக பிரிஞ்சது வெலாசிட்டி. ஒன்று parallel to the field, இன்னொன்று perpendicular to the field. இப்போ அந்த காம்போனண்ட் ஆஃப் வெலாசிட்டி parallel to the ஃபீல்டாக இருந்துச்சு அப்படின்னா remains constant unchanged. அதே மாதிரி perpendicular காம்போனண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன இருக்கும், லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால கண்டினியூஸாக அதனோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ அப்படி கண்டினியூஸாக சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பாத் எப்படி இருக்கும், இட்ஸ் நாட் அ சர்க்கிள், அதாவது சர்க்குலர் பாத்தில் வராதுங்களா, எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெலிக்கல் அரவுண்ட் தி ஃபீல்ட் த லைன்ஸ். இதை தான் உங்களுக்கு இந்த டயக்ராமில் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. அப்போது 2 காம்போனண்ட்டாக பிரிஞ்சுது அப்படின்னா ஒரு காம்போனண்ட் என்ன பண்ணும், பர்பண்டிகுலராக இருக்காது. சார் பர்பண்டிகுலரில் என்ன பண்ணியிருக்கோம், லாரன்ஸ் ஃபோர்ஸ்னால அதனோட பொசிஷன் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகும்போது அது சர்க்குலர் பாத்தா இல்லாமல் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம், கெமிக்கல் ஷேப்பில் அந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ரைட். இப்போ இது எக்ஸாம்பிள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா the helical path of electron while it's move in a magnetic field inside the particle detector called cloud chamber, the path is made visible by the condensation of water droplets. வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? ரைட். இப்போ இந்த டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏறதால ஒரு 3 ப்ராப்ளம் இருக்குது. அந்த 3 ப்ராப்ளமில் ஒரு ப்ராப்ளம் மட்டும் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறோம். ரைட். A proton moves in a uniform magnetic field. Strength எவ்வளோ கொடுத்துருக்கோம், 0.5 Tesla. The magnetic field is directed along x-axis at initial time t is equal to எவ்வளோ சொல்லியாச்சு, 0. The proton has velocity v equal to எவ்வளோ கொடுத்துருக்கோம், 1.95 into 10 power 5 I cap plus 2 into 10 power 5 k cap meter per second சொல்லியாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா at initial time what is the acceleration of the proton, acceleration கேட்டிருக்காங்க. ரெண்டாவது is the path is circular or helical அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. if ஹெலிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா calculate the radius of helical trajectory and also calculate the pitch of the helix, ரெண்டும் கேட்டிருக்காங்க. ரைட். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா அந்த புரோட்டானோட ஆக்சிலரேஷன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறேன். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்துருக்கோம், b vector is equal to 0.50 I cap Tesla அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி வெலாசிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.95 into 10 power 5 I cap plus 2 into 10 power 5 k cap meter per second சொல்லியாச்சு. சார்ஜ் ஆஃப் தி புரோட்டான் 1.6 into 10 power minus 19 கூலும். மாஸ் ஆஃப் தி புரோட்டான் 1.67 into 10 power minus 27 கிலோகிராம் அப்படின்னு சொல்லியாச்சு. The force experienced by the proton F vector is equal to Q V vector cross B vector. அப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கலாம், இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிடைக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர் என்னது, 1.6 into 10 power minus 14 J cap நியூட்டன் அப்படின்னு சொல்லி கிடச்சிது. ஃபோர்ஸ் கிடச்சிது. தென் நமக்கு மாஸ் ஆஃப் த ப்ரோட்டான் கிடச்சிது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதுலேருந்து ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சிக்கலாமா. அப்போ நியூட்டன் செகண்ட்ஸில் அப்படி பார்த்தீங்கன்னா F is equal to m into a. அப்போது ஆக்சலரேஷன் a is equal to f divided by m சொல்லி போட்டுக்கலாங்களா. அப்போ F is equal to 1.6 into 10 power minus 14 divided by 1.6 into 10 power minus 27. அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சலரேஷன் 9 into 9.58 into 10 power plus 12 J cap, J டைரக்ஷனில் என்ன பண்ணுது நமக்கு கிடச்சிருக்கு. ரைட். அப்போ இந்த கான்செப்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த சார்ஜ் பார்ட்டிகள் கண்டிப்பாக என்ன பாத்தில் தான் இருக்கும், அதோட ட்ராஜெக்டரி எப்படி இருக்கும்,
ஹெலிக்கல் பாத்தாக தான் இருக்கும். அப்போ ஹெலிக்கல் பாத்தாக இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிக்கலாம், ரேடியஸ் ஆஃப் தி ஹெலிக்கல் பாத் கண்டுபிடிச்சிக்கோங்களா. அப்போ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துக்கலாம் நாம எம், அதாவது முன்னாடி நம்ம படித்த கான்செப்ட் படி எப்படி எழுதிக்கலாம், ஆர் இஸ் ஈக்குவல் டு எம்வி டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் கியூ இன்ட்டு பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இது எங்கே படிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸ் டாப்பிக்கில் அந்த ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு எம்வி டிவைட் பை கியூபின்னு சொல்லி படிச்சிருக்கோங்களா, அதாவது ரேடியஸ் ஆஃப் தி சர்க்குலர் பாத். ரைட், அதை வச்சு சொல்லிக்கலாம். அப்போ மாஸ் வேல்யூ 1.67 into 10 power minus 27, வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் 2 into 10 power 5. ஏன்னா இசட் டைரக்ஷனால அப்போ இசட் டைரக்ஷனில் என்ன வெலாசிட்டி இருக்கோ அந்த வெலாசிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தென் Q மாடுலஸ் ஆஃப் Qவோட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் 1.6 into 10 power minus 19, மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.5. அப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ கிடச்சிருக்கு, 4.175 into 10 power minus 3 meter, that is equivalent to 4.18 millimeter அப்படின்னு சொல்லிக்கலாம். ரைட், இப்போ இதே இது pitch of the helical is distance traveled along x axis in time t, which is Bங்கிறது என்னது டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு Vx இன்ட்டு டி, அதாவது வெலாசிட்டி இன்ட்டு டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ டைம் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம், ப்ரீவியஸ் இதில் வந்து ஈக்குவேஷன் 2π ஒமேகா, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லி படிச்சிருக்கோம், QB டிவைட் பை M அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போது 2 into 3.14 into 1.67 into 10 power minus 27 டிவைட் பை 1.60 into 10 power minus 19 into 0.5. அப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கிடச்சிது, 13.1 into 10 power minus 8 செகண்ட் அப்படின்னு சொல்லி கிடச்சிது. ரைட், அடுத்து ஹென்ஸ் பிச் ஆஃப் தி ஹெலிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஹெலிக்ஸோட பிச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப்போ அந்த பிச் ஈக்குவல் எவ்வளோ சொல்லியிருக்கோம், P is equal to Vx into T. அப்போது வெலாசிட்டி ஆல்ரெடி நமக்கு தெரியும், டைம் டேக்கன் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 13.1 into 10 power minus 8. அப்போ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எவ்வளோ கிடச்சிது, 25.5 into 10 power minus 3 மீட்டர். அதை மில்லிமீட்டரில் சொல்லணும் அப்படின்னா 25.5 millimeter கிடச்சிது. புரிஞ்சுதுங்களா. ரைட், இப்போது இந்த ரிசல்ட்லேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா the proton experience appreciable acceleration in the magnetic field, hence the pitch of the helix is almost 6 times greater than the radius of the helix. அப்போ radius and pitch ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது என்னவா இருக்குது, the helix is almost 6 times greater than the radius of the helix. புரிஞ்சுதுங்களா. ரைட், புரிஞ்சது நினைக்கிறேன். இப்போ இந்த டாப்பிக்லேருந்து ஒரு அசைன்மெண்ட் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா இப்படி கேட்கலாம், obtain the expression for motion of a charged particle in a uniform magnetic field அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ரைட், இந்த டாப்பிக்கில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த யூடியூப் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.